மனிதர்களுக்குள்ள கோபம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக இந்த காலத்துல அது காணப்படுது. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியறது இல்ல. ஆனா வேதம் கோபப்படுகிறத பத்தி சொல்லும்போது, சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்களுடைய கோபம் தணிய கடவுது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா அதாவது ஒரு நாளுடைய முடிவுக்கு முன்னாலேயே அந்த கோபத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அந்த கோவத்தை எல்லாவற்றையுமே சமம் செய்து, அதனால் ஏற்படக்கூடிய அடுத்த லெவலுக்கு இருக்கிற பாதிப்புகளை போகாம அங்கேயே முடித்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. இன்னொரு வசனத்துல மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் அப்படின்னும் ஒரு வசனம் இருக்கு. அதாவது இன்று பலருக்குள்ளேயும் அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி, அவர் நன்றாக பரிசுத்தாவில் நிறைவுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள பல ஊழியங்களை செய்கிறவர்களா இருந்தா சரி, இல்ல ஊழியக்காரனே இருந்தா கூட பலருக்குள்ளேயும் இந்த கோபம் ஒரு மிஞ்சும் கோபமாக இருக்கிறத பார்க்க முடியுது. பல நாட்களாக அந்த கோபப்பட்ட நபரிடம் பேசாமலும் பழகாமலும் அவங்களோடு இருக்கிற எந்த ஐக்கியத்தையும் அதை ஃபாலோ பண்ணாம வேறு யாராவது அவர்களோடு பேசினா கூட நம்ம அவங்க மேல கோபப்படுற மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. சோ இது மிஞ்சும் கோபத்தை சார்ந்ததாகவே இருக்கு. ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய செயல்பாடுக்குள்ள நம்ம கோவப்பட்ட நபரை திரும்ப கொண்டு வர இது மிகப்பெரிய தடையாகவும் இருக்கும். கோவப்பட்டு பேசின ஒரு வார்த்தை இல்லைன்னா கோவப்பட்டு செய்த ஒரு செயலின் அதைவே அடிப்படையா வச்சுக்கிட்டு பல நாட்களாக பேசாம ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரே சபைக்குள்ள பலரும் இருக்கிறாங்க. ஆனா இயேசு பல இடங்களிலும் கோவப்படுகிறது, ஏன் தேவாலயத்துல கூட கோவப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த கோபம் அந்த கோபத்துக்கான காரணத்தை இம்மீடியட்டா அவர் அங்க வெளிப்படுத்துறாரு. என் ஆலயத்தை நீங்க கள்ளர் குகை ஆக்கினீர்கள், இதனாலதான் நான் கோவப்பட்டேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. பேதுருவிடம் கோவப்படுறாரு. இம்மீடியட்டா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்குரியதை சிந்திக்காம மனுஷனுக்குரியதை சிந்திக்கிற அப்படின்னு அதற்கான விடையை சொல்லிட்டு அந்த கோபத்தை அதோட முடித்து கொள்கிறாரு. தொடர்ந்து பேதுரு நீ அன்னைக்கு சொன்னீங்கப்பா அப்படின்னு அவரு திரும்ப எங்கேயுமே சொல்லல. சோ மிஞ்சும் கோபத்தை நம்ம கண்டிப்பாக அடக்கி கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம பரிசுத்தாவில் நிறையலாம், சபைக்கு சரியாக போகலாம், பெரிய ஊழியங்களை செய்யலாம், இல்ல நம்ம ஒரு பெரிய தேவ மனுஷனாகவே இருக்கலாம். ஆனால் கோபத்துக்கு ஒரு அளவு இல்லாம நம்ம பல நாட்களாக பல வருஷங்களாக அதை நீடிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். அதே போல பலருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது பெரிய தடைக்கல்லாக இருக்கும்.